நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் திவ்ய தேசங்களுடைய பெருமை என்ன அப்படிங்கறத பார்த்துட்டே வரும். ஒரு நாள் ஒரு திவ்ய தேசம், எந்தெந்த ஆழ்வார் மங்களாசாசனம் அந்த திவ்ய தேசத்தை செய்திருக்கின்றார்கள், பெருமாளுடைய திருநாமம், அவர்களுடைய சரித்திரம், இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம பார்த்துட்டே வரோம். அந்த விதத்துல மலை நாட்டு திவ்ய தேசங்களுக்குள்ளதான் நம்முடைய யாத்திரை இருக்கு. கிட்டத்தட்ட மலை நாட்டுல கூட 10 திவ்ய தேசங்களை நாம் தரிசித்து விட்டோம். இன்றைய தினம் 11வது திவ்ய தேசத்துக்கு நாம் செல்ல இருக்கின்றோம். மொத்தம் 13 திவ்ய தேசங்கள் மலை நாடுல உண்டு. அதுல 11வது திவ்ய தேசம். அதே மாதிரி மொத்த திவ்ய தேச பட்டியல்ல பார்க்கும் பொழுது 75வது திவ்ய தேசம். இந்த 75 அப்படின்னு வரும் பொழுது நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு பெருமாளுடைய மேன்மையை நினைக்கும் பொழுதே அவ்வளவு பிராபல்யமான ஒரு பெருமாள், வரப்பிரசாதியான ஒரு பெருமாள், எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த பெருமாள். இந்த 75 அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு 2 விஷயம் நினைவுக்கு வரும். பொதுவாக இந்த 5 அப்படிங்கறத பார்த்தா இப்படி நெளிந்து இருக்கக்கூடியது இல்லையா? இந்த நெளிந்து இருக்கக்கூடியது அப்படின்னா எல்லாருக்கும் சர்ப்பம் ஞாபகம் வரும். அப்ப சர்ப்பம் அப்படின்னு சொன்னா ஆதிசேஷன் நினைவு வரும். பெரிய பெருமாளா ஆதிசேஷன்ல பள்ளி கொண்டு புஜங்க சயனத்துல இருக்கக்கூடிய பெருமாள். மலை நாடு அப்படிங்கிற ஒரு க்ளூவும் உங்களுக்கு கொடுத்தாச்சு. 2வது 7. இந்த திருக்கோவில்ல பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு சொன்னா பல நேரத்துல ரொம்ப இருட்டாக இருக்கக்கூடிய இடம் இல்லையா? மின்சார விளக்குகள் எல்லாம் நம்ம ரொம்ப அந்த கர்ப்ப கிரகங்கள்ல பார்க்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்துல பெருமாளுடைய திருமுகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அந்த 7ங்கிற நம்பர் இருக்கு இல்லையா, அதை கவுத்து போட்ட மாதிரி ஷார்ப்பா அவருடைய அந்த மூக்கானது இருக்கும். கூர்மையான அந்த மூக்க நம்ம சரியா பார்த்தோமே ஆனால் பெருமாளுடைய திருமுக மண்டலத்தை அந்த இடத்துல இனிமையாக சேவிக்க முடியும். அப்படி இந்த 75வது திவ்ய தேசம் எது? இறைவன் எல்லை இல்லாதவன். காலம் அப்படிங்கிறது உண்டா? கிடையாது. அளவு இத்தனை பெருசு இத்தனை சிறுசு அப்படின்னு எல்லாம் அவர் அளந்து விட முடியுமா? முடியவே முடியாது. எத்தனை நாளா இவர் இருந்துருக்கார் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது. யுகாதிகளாக இருந்துட்டே இருக்கார். இவருக்கு ஒரு எல்லை இல்லாதவர். இந்த எல்லை இல்லாததுங்கிறதுனா என்ன? அனந்தம் அப்படின்னு பொருள். இப்ப எந்த கோவிலை சொல்றேன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? பெருமாள் அனந்தனாக இருக்கக்கூடிய திருத்தலம், அனந்த பத்மநாபராக இருக்கக்கூடிய திருத்தலம் திருவனந்தபுரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. கேரளாவினுடைய கேபிட்டல் சிட்டி அப்படின்னு சொல்றோம். தலைநகரமாக இருப்பது ட்ரிவாண்ட்ரம் அப்படின்னு நம்ம இப்ப சொல்றோம். திருவனந்தபுரம். இந்த ட்ரிவாண்ட்ரம்ங்கிறது பிரிட்டிஷ் நமக்கு சொன்னதுதான். வாஸ்தவத்துல திரு அனந்தபுரம். பெருமாள் அனந்த சயனனாக இருக்கக்கூடிய திருத்தலம், புஜங்க சயனனாக இருக்கின்றார், அனந்த பத்மநாப சுவாமியாக இருக்கார். அப்படிப்பட்ட இந்த திருத்தலத்துல தாயாருக்கு என்ன திருநாமம் அப்படின்னு பார்த்தா ஸ்ரீ ஹரிலக்ஷ்மி அப்படின்னு பெயர். அதே போல இங்க விமானத்திற்கு ஹேமகூட்ட விமானம் அப்படின்னு பேரு. தீர்த்தங்கள் பார்க்கும் பொழுது மத்ஸ்ய தீர்த்தம், கூர்ம தீர்த்தம், வராக தீர்த்தங்கள் அப்படின்னு 3 தீர்த்தங்கள் இந்த திருத்தலத்துக்கு உண்டு. காட்சி கண்டவர்கள் யார்தான் இல்ல? இந்திரன், சந்திரன், கௌண்டின்ய மகரிஷி, திவாகர முனிவர், அதே போல பில்வமங்கல சுவாமியாகட்டும், ஏகாதச ருத்ரர்களாகட்டும், அத்தனை பேருக்கும் காட்சி தரக்கூடிய பெருமாளாக இன்னிக்கும் வீற்றிருக்கின்றார். இங்கு அனந்த பத்மனாக பெருமாள் எப்படி எழுந்தருளினார் அப்படிங்கிற சரித்திரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல எதனால திவ்ய தேசம், எந்த ஆழ்வார் பாடியிருக்கார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஆழ்வார் தான் இந்த பெருமாளை பாடியிருக்கார். நம்ம ஆழ்வார் இந்த பெருமாளுடைய பெருமையை சொல்லும் பொழுது அவ்வளவு அழகாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். சின்ன கைங்கரியம் கூட இந்த பெருமாள் இடத்துல பண்ணிட்டோமே ஆனால் நாம் அமரராகவே மாறிவிட முடியுமா? அந்த அளவுக்கு பலன்களை அள்ளித்தரக்கூடிய பெருமாள். ஒன்னும் பெருசா இல்ல, 2 புஷ்பமானதை அவரை நினைச்சு கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணணுமா? அது முடியலையா? அந்த இடத்த மெழுகி நன்னா தொடக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி. குப்பையை பார்த்தோன்னா கையால பொறுக்கி, பெரும்பாலும் குப்பைகள் அங்க ஜாஸ்தி பார்க்கவே முடியாது, அது அடுத்த விஷயம். ஆனா தப்பித்தவறு ஏதாவது சின்னதா கீழே சிந்தி இருந்ததோ அதை தொடைப்பது, அங்க இருக்கக்கூடியதை எடுத்து சுத்தம் செய்வது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம், ஒரு கோலம் போடுவது, இதெல்லாம் பண்ணிட்டாலே அவர்களுக்கு இனி பிறவி என்பதே கிடையாதாம். மோட்சத்தை தருகின்றார்கள், அமரராவார்கள் அவர்கள் என்று இந்த பெருமாளுடைய பெருமையை சொல்கின்றார். சரி, நம்மாழ்வாருக்கு
ஒவ்வொரு திவ்ய தேசத்துல ஒவ்வொரு குணாதிசயத்தை காண்பிச்சுண்டே வராரு இல்லையா? அப்ப இந்த இடத்துல என்ன குணத்தை காண்பிக்கிறார்? சாமியம்னு சொல்லக்கூடிய குணம். சாமியம் அப்படின்னா என்ன? ஈக்குவாலிட்டி அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா? எல்லாரும் ஒண்ணு, எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடியதை காண்பிப்பதுதான் சாமியம் அப்படின்னு சொல்லக்கூடிய குணம். இந்த கோவில்ல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தா 3 துவாரங்கள் உண்டு. பெருமாள் நல்ல நீளமாக இருக்கக்கூடியவர், அனந்தமான சயனம் இல்லையா? அதனால நல்ல அஜானுபாகுவா பெருமாள் இருப்பார் இந்த இடத்துல. அப்படி இருக்கும் பொழுது ஒரு துவாரத்தின் வழியாக இந்த பெருமாளை சேவிக்க முடியாது. 3 துவாரங்கள் இருக்கு. ஆனா இந்த 3 துவாரங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்ரீமுக துவாரம் ஒண்ணு, நாபி துவாரம் ஒண்ணு, மற்றொன்று ஸ்ரீபாத துவாரம். ஒரு துவாரம் வழியா அவருடைய திருப்பாதத்தை சேவிக்கலாம், அது ஸ்ரீபாத துவாரம். அவருடைய நாபி, அதுல இருந்து பிரம்மா இதெல்லாம் சேவிக்கலாம். அந்த நாபி இருக்கக்கூடியது பார்த்தா நாபி துவாரம். அதுக்கு இன்னண்ட இப்படி வந்தோமே சொன்னா அங்க பெருமாளுடைய அந்த ஸ்ரீமுகமானது திருமுக சேவை அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு கிட்டும். இதுல இந்த 3 துவாரத்தையும் மூவருக்காக அப்படின்னு சொல்கின்றார். நம்மள மாதிரி அடியார்களுக்கு ஸ்ரீபாத துவாரம், அவருடைய பாதத்தை சேவிக்கிறோமா? அமரர்கள் என்று சொல்லக்கூடிய தேவர்கள் எல்லாம் வந்து நாபி பகுதியை தரிசிப்பார்களாம். அதே போல நித்திய சூரிகள் திருமுகத்தை சேவிப்பார்களாம். தன்னுடைய சரீரமானதை சமமாக 3ஆக மூவருக்கும் தந்த பெருமாள்ங்கிறதுனால சாமியம்ங்கிற குணத்தை நம்மாழ்வாருக்கு காண்பித்த பெருமாளாக இவர் இருக்கின்றார். அப்படிப்பட்ட அனந்தபுரம் என்று சொல்ற இந்த திருவனந்தபுரத்துல பெருமாள் எப்படி எழுந்தருளினார் அப்படிங்கிற சரித்திரமானதை பார்க்கலாம். 2 சரித்திரங்கள் கண்கரார்து அப்படின்னே சொல்லலாம். அப்படி அந்த 2 சரித்திரங்கள் எப்படின்னா, முதல் சரித்திரம் பில்வமங்கல சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரியவர். இந்த பில்வமங்கல சுவாமின்னு சொல்லக்கூடியவருக்கு பெருமாள் இடத்துல ரொம்ப அத்தியந்தமான ஒரு பக்தி உண்டு. ஒவ்வொரு நாளும் பெருமாளை ஸ்மரித்தபடியே இருப்பாராம். அவரிடத்துல ஒரு பிள்ளை வந்து வேலை செய்கின்றான். இந்த பிள்ளை வேற யாரும் கிடையாது, சாக்ஷாத் பெருமாள் தான். ஆனா அந்த பிள்ளை வேலைக்கு செய்யும் பொழுதே, அதாவது சின்ன சின்ன ஒத்தாசை செய்யும் பொழுதே வரும் பொழுதே அவர்கிட்ட ஒரு ரூல் போட்டுதான் வராராம். என்ன ரூல் அப்படின்னா, நான் என்ன தவறு செய்தாலும் என்ன பண்ணினாலும் ஏன்னு கேட்கப்படாது, எது செய்தாலும் என்னை கோபித்து கொள்ளவே கூடாது, கோபித்து கொண்டால் அவ்வளவுதான், நான் போய் விடுவேன் அப்படின்னே இந்த பிள்ளை சொல்கின்றாராம். இவருக்கு நல்ல பொறுமை உண்டு. இந்த பையன் என்ன பண்ணுவான், எடுத்து வைக்கிறது ஒரு பக்கம்னா கவிழ்க்கிறது மறுபக்கம், இப்படியே விளையாட்டுகள் எல்லாம் செய்து கொண்டே இருக்கின்றாராம். ஆனா இவருக்கு கோபமே வரல. எவ்வளவோ முயற்சி பண்ணினாலும் ஒரு நாள் என்னானது, சற்று கோபம் வந்துவிடும் போல ஒரு சூழல் ஏற்படுகின்றது. அதனால இவர் என்ன பண்ணினார், இந்த சின்ன பையன் விறுவிறுன்னு ஓடினாராம். போக்கு காண்பித்து கொண்டே ஓடுகின்றார். அதே போக்குல இவரும் பின் தொடர்ந்து செல்கின்றார். அப்படி செல்லும் பொழுது திடீர்னு ஒரு காட்டுக்குள்ள வந்தாச்சு. இந்த பிள்ளை எங்க போனார் ஏது போனார் ஒன்னும் புரியல. என்ன காடுடா இது, ஆரம்பம் எங்க முடிவு எங்க, என்ன ஏதுன்னு ஒன்னும் புரியலையே, எவ்வளவு அடர்ந்து இருக்கே அப்படின்னு நினைக்கிற சமயத்துல திடீர்னு பார்த்தா மரத்துல ஒரு பெண்மணி தூளி கட்டி அவளுடைய குழந்தைய அப்படி தூளியில ஆட்டின்ண்டே இருக்கா. இந்த குழந்தை வயா 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 வயான்னு அழுதுன்னு இருக்கான். அழுதுன்னு இருக்கிற குழந்தைய பார்த்து சொல்றான், இப்ப நீ மட்டும் அழுகைய நிறுத்தலனா பாரு, எடுத்துட்டு போய் ஒன்னா இந்த அனந்தங்காட்டுக்குள்ள போட்டுடுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலாம். அனந்தன்காடா, இவ்வளவு நாள் இதை நம்ம கேள்வியப்பட்டது இல்லையே, அனந்தன்காடுனா அது என்ன, அனந்தன்காடா அனந்தன்காடான்னு மனசுல நினைச்சுட்டே சரி இதை பார்த்துன்னு அந்த பிள்ளைய கோட்டை விட்டுடக்கூடாதுன்னு அந்த பிள்ளைய தேடிண்டு போறப்போ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, அங்க ஒரு இலுப்ப மரம் இருந்தது. அந்த இலுப்ப மரம் திடீர்னு அப்படி படுத்ததாம். மேலேந்து அப்படி கீழே வந்து விழுந்து சயனித்து கொண்டது, படுத்தது. என்னன்னு பார்த்தா, என்ன சின்ன இலுப்ப மரமா இத்துன்னு உண்டான்னா சாமானிய சயனம் இல்ல, 5 மைல் கிட்ட சயனமா, 5 மைல் கிட்ட சயனம். அது எங்கேயோ திருவல்லாறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறது. அதனுடைய மத்தியம் தான் இந்த அனந்தன் காடுன்னு சொல்லக்கூடியது. திருப்பாப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அது முடியறதான். அத்தனை பெருசா இருக்கு. வேற யாரு, சாக்ஷாத் பெருமாள் தான் அப்படி இலுப்ப மரமாகவே சயனம் செய்து காண்பித்தாராம் பில்வமங்கல சுவாமி. அதை பார்த்து ஆனந்தப்படுகின்றார். திவாகர முனிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகரிஷி,
அவருக்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு சரித்திரம் தான். அவரிடத்திலையும் ஒரு பிள்ளை வேலை செய்து கொண்டிருக்கின்றார். இதே மாதிரி ஒரு நாள் போக்கு காட்டி கொண்டு இந்த அனந்தன் காட்டுக்குள்ள வந்தா இலுப்ப மரம் இதே மாதிரி சயனித்ததான். நல்ல நீளமா 5 மைல் கிட்ட நான் முதல்ல சொன்னது போலவே சயனித்தது. ஆனா திவாகர முனிவர் பார்த்து சொல்கின்றார், பெருமாள் எனக்கு நன்னாவே தெரியறது, ஆனால் இவ்வளவு பெருசா இருந்தா எப்படி வழிபடுவது? என்னுடைய கையில ஒரு திருதண்டம் இருக்கு, தடி இருக்கோல்லையோ, இந்த தடியினுடைய அளவுக்கு தேவரீர் தங்கள் சயனத்தை ஆக்கிக் கொண்டு எமக்கு வழிபடுவதற்கான ஒரு பேரருளை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள, அந்த சமயம் பெருமாள் 18 அடிக்கு தன்னை சுருக்கி கொண்டாராம். அனந்தமாக எல்லையில்லாது இருக்கக்கூடிய பெருமாள் தனக்கென்று ஒரு எல்லையை வைத்து கொண்டு சுருக்கி கொண்டாராம். 18 அடிக்கு சுருக்கி கொண்டார். அந்த சுருக்கின இடம்தான், இலுப்ப மரமாக சுருக்கின இடம்தான் திருவனந்தபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம். அந்த இடத்திலேயே இருக்கக்கூடிய முனிவர் பெருமாளை பார்த்து ஆனந்தப்பட்டு அவருக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கிறார். அந்த சமயத்துல பக்கத்துல என்ன இருந்தது அப்படின்னா மாங்காய் தான் இருந்ததாம், மாமரம் இருந்தது. அதனால அந்த மாமரத்துல இருந்து மாங்காயை அப்படி பறிச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமா துண்டமாக்கி ஒரு உப்பு மாங்காய் மாதிரி கொடுத்து கூட எப்படியோ ஒரு அரிசி கஞ்சியையும் ஏற்படுத்தி பெருமாளுக்கு அதை கொடுக்கறாராம். அப்படி கொடுப்பது இன்னைக்கும் இருக்கு, வட்டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒன்னத்துல கொடுக்கிறார். இன்னைக்கும் தங்க வட்டில்ல பெருமாளுக்கு அது சமர்ப்பணம் செய்யப்படுகின்றது. ஏன்னா இந்த மாதிரி பக்தர்கள் ஒன்றொன்றையும் செய்திருக்கின்றார்கள் என்பதை நினைவூட்டும் வண்ணமாக ஒவ்வொன்றையும் கடைபிடித்து வருகின்றார்கள். இது இந்த க்ஷேத்திரத்துலன்னு கிடையாது, குருவாயூர்ல கூட போய் நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொன்னையும் விடாதபடிக்கு அவர்கள் கொண்டாடி வருகின்றார்கள். அந்த மாதிரி இங்க பில்வமங்கல சுவாமிகளுக்கும் திவாகர முனிவருக்கும் பெருமாள் காட்சி கொடுக்கிறார். ஒருத்தர் நம்பூதிரி, இன்னொருத்தர் துளுவ நாட்டை சேர்ந்தவர். அதனால என்ன பண்ணினார் பெருமாள் அப்படின்னு பார்த்தா, எப்பொழுதுமே இங்கு பூஜைகளை அவர்கள் நிகழ்த்த வேண்டும் என்று வைத்தாராம். இன்னைக்கும் நம்ம அங்க போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு பக்கம் நம்பூதிரி, மற்றொரு பக்கம் துளுவ நாட்டை சேர்ந்தவர்கள் தான் பெருமாளுக்கு பூஜை செய்கின்றார்கள். கிட்டத்தட்ட 1686, அதாவது 1686வது வருடம் வரைக்குமே பெருமாள் இலுப்ப மரமாகவே தான் இருந்து எல்லாருக்கும் சேவையை கொடுத்தார். ஆனா அந்த சமயத்துல ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டது. நெருப்பு பிடித்து எரிந்தது. நெருப்பு பிடிச்சு எல்லாம் சிதலம் அடைந்த போதும் கூட இந்த இலுப்ப மரம் பெருமாளுக்கு எதுவுமே ஆகல. அவர் அப்படியே தான் இருக்கார். அப்போ அந்த சமயத்துல அரசாட்சி பண்ணிட்டு இருந்த மன்னன் ராஜா மார்த்தாண்டவர்மன் அப்படின்ட்டு பெயர் அவருக்கு. இந்த மார்த்தாண்டவர்மன் கோவில் எல்லாம் இப்படி ஆனதே அப்படின்னு பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டு திரும்ப இதை சரி செய்ய வேண்டும் என்று கிட்டத்தட்ட 40 வருஷ காலம் திருப்பணி செய்கின்றாராம். அந்த திருப்பணியானதெல்லாம் நல்லபடியா பூர்த்தி ஆனதுக்கு பின்னர் 1726வது வருடத்துல ரொம்ப அற்புதமாக சம்பிரோக்ஷணம் எல்லாம் நடந்ததாம். அதே சமயம் பெருமாள் பார்க்கிறார், எல்லாம் புதுப்பிச்சாச்சு இல்லையா, திருப்பணி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கோவில்ல இருந்து எல்லாம் அந்த காலத்துல எத்தனை அழகா கட்டியிருக்கா. இன்னைக்கு நம்ம போய் பார்க்கிறோமே எப்படி இருக்கு பத்மநாப சுவாமி கோவில் இல்லையா, அதெல்லாம் அப்படி கட்டினது அந்த காலத்துல ராஜா பார்த்து பார்த்து 40 வருஷ காலம் கட்டியிருக்கார் அது. அப்ப எல்லாமே புதுப்பிச்சாச்சு. பெருமாள் பார்த்தார், நான் மட்டும் இப்படியே இருக்கணுமா, என்னையும் புதுப்பிச்சுடு அப்படிங்கிறார். அது எப்படி சாத்தியம்னார், சிலாரூபமாக ஒரு விக்கிரகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்றார். சரி, அதற்கு என்ன பண்ணணும்னா அப்பவும் ஒரு ஆச்சரியம் ஏற்படுகின்றது. சால கிராமங்கள் எல்லாம் நேபாள்ல இருந்து யானைகள் தன்னால கொண்டு வருதான். எத்தனை சால கிராமம் தெரியுமா? 24,000 சால கிராமங்கள் எங்கேந்து வருது? நேபாளத்துல இருந்து கேரளாக்கு யானைகள் தன்னால கொண்டு வருது. யாரோ கூட்டிட்டு வரல யானைய, எல்லா யானையும் தன்னுடைய சிரசுல அந்த சால கிராமங்களை வைத்து கொண்டு தானா இங்க வருதாம். நேபாள் கேரளா ரெண்டும் எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் இல்லையா, எதிர்முனையில இருக்கக்கூடியது. ஆனால் அவ்வளவு ஆச்சரியம், ஏன்னா பெருமாளுடைய திருவுள்ளம் அது இல்லையா, அதனால அதெல்லாம் அவ்வளவு கோலாகலமாக நடைபெறுகின்றது. அப்படி அந்த யானைகள் எல்லாம் 2400 சால கிராமத்தை எடுத்துட்டு கேரள பிரதேசத்துக்கு இங்க வந்ததாம். மன்னனுடைய கனவுல பெருமாள் பிரத்யட்சமாகி சொல்கின்றார், 24,000 சால கிராமங்கள் வருகின்றது,
12,000 சால கிராமத்தை இப்போ உபயோகிக்கலாம். பாக்கி இருக்கிற 12,000 நீங்க திரும்ப மாற்ற வேண்டிய தருணம் வரும் பொழுது உபயோகித்துக் கொள்ளலாம். ஆனால் விரைவில் என்னுடைய மூர்த்தத்தை மாற்ற வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். அந்த இடத்துல பாக்கி இருக்கிற பாதி 12,000 நீங்க பிரயோஜனப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னும் அதற்கான அந்த காலம் இன்னும் வரல. இப்ப வரைக்கும் அப்ப முதல்ல ராஜா மார்த்தாண்டவர்மன் எந்த சால கிராமங்களை வைத்து செய்தாரோ அந்த பாதி அந்த பெருமாள் தான் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கார். மாற்ற வேண்டியதற்கான அவசியம் இன்னி வரைக்கும் வரல. ஆனா பெருமாள் சொல்லியிருக்கார் மாற்ற வேண்டியதற்கான அவசியம் வரும். அப்படி வரும் பொழுது பாக்கி இருக்கிறத பிரயோஜனப்படுத்தி நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாராம். அப்படி பெருமாள் இன்னைக்கு இருக்கக்கூடியவர் அவ்வளவு அழகாக இருந்துருப்பார். திருவடியில ஒரு மாலை சாத்திருப்பா. அந்த மாலையை பார்த்தோம்னா அங்க திருவடி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். அப்படி ஒவ்வொரு துவாரம் வழியா பெருமாளை சேவிக்கக்கூடிய ஒரு ஆனந்தம். கீழேயே பரமேஸ்வரன். அப்படி அனந்தபுரி அப்படின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்துல பார்த்தா பெருமாளுடைய கை அந்த லிங்கத்தின் மேல் அப்படி அழகா இருந்துட்டு இருக்கும். அதையும் ஆனந்தமாக நாம் சேவிக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த திருவனந்தபுரத்துல இந்த கடிசக்கரை அப்படின்னு சொல்லக்கூடியது பூசி பெருமாள் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்றாக சொல்லப்படுகின்றது. அதே போல பெருமாளுக்கு இங்க உற்சவாதிகள் அப்படிங்கிறதும் ரொம்ப ஆனந்தமா பலது உண்டு. அதுல பள்ளி வேட்டைக்கு போறது அப்படின்னு சொல்லக்கூடியதும் அதே போல ஆராட்டு அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இன்னைக்கும் ரொம்ப அழகா நடந்துட்டு இருக்கு. இந்த ராஜவம்சத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் ஒரு பெயர் உண்டு, பத்மநாபதாசர்கள் அப்படின்ட்டு பெயராம். எதனால் இந்த பெயர் வந்தது? எந்த ராஜா இந்த பெருமாளை இங்கெல்லாம் பிரதிஷ்டை பண்ணி கோவிலை கட்டினாரோ அந்த ராஜா மார்த்தாண்டவர்மனுக்கு ஒரு சமயம் தோன்றியதாம், ஆஹா நம்ம ராஜான்னு சொல்லிக்கிறோமே, உண்மையான ராஜா யாரு? பத்மநாப சுவாமி தானே. அதனால என்ன பண்ணினாரா, அவருடைய அந்த கத்தி இருக்கும் இல்லையா, அதை எடுத்துட்டு போய் பெருமாள் இடத்துல சமர்ப்பணம் செய்து விட்டு இனிமேல் நாங்கள் உங்களுக்கு தாசர்கள் அப்படின்னு சொல்கின்றார்கள். அதனால பத்மநாபதாசர்கள் அந்த ராஜவம்சத்துல வர அத்தனை பேருக்குமே பெயர் உண்டு. இந்த பத்மநாபதாசர்கள் ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு வந்தே தீரணும். சரியா அந்த 8 to 9 மணிக்குள்ள வருவா. ஒரு நாள் வரல அப்படின்னு சொன்னா 160 ரூபா அவர்கள் அபராதம் கட்டுவாளாம். அந்த பெருமாளை அன்னைக்கு வந்து சேவிக்கல அப்படிங்கிறதுனால இன்னைக்கும் அதெல்லாம் உண்டு. அதே மாதிரி தான் இந்த ராஜா தான் இந்த பள்ளி வேட்டைக்கு போறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அம்பு போடுற விழான்னு சொல்லுவா. அதற்கு ராஜா இன்னைக்கும் போய் பெருமாள் சார்பில் அம்பு போடுறது அப்படிங்கிறதெல்லாம் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. இப்படி அந்த ராஜ கோபுரம் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, கேரள பிரதேசத்துல மலைநாட்டு திவ்ய தேசங்கள்ல கோபுரம் அப்படிங்கறத பார்த்தா இந்த திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய கோபுரம் ரொம்ப அழகு. படகு மாதிரியே இருக்கக்கூடிய கோபுரம். சம்சார சாகரத்தில் இருந்து படகாக பெருமாள் நம்மை கரை சேர்ப்பவர் என்பதை உணர்த்து வண்ணம் அது இருக்கின்றது. அப்படிப்பட்ட திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய அனந்த பத்மநாப சுவாமிக்கு திருப்பல்லாண்டு கூறி அவருடைய பேரருளை பெறுவோமாக. அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன். நன்றி, வணக்கம்.